லிஸ்ட்டை வந்து லூப் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் I = 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லூப் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ 2ன்ற வேல்யூ வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். எல்ஸ் அப்படி இல்லைன்னா மீதி இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ரிசல்ட்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 வந்து ஈக்குவல் டு 2 கிடையாது. ஸோ அதே மாதிரி 2வும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2ன்னு இருக்கனால 2 வந்து ரிமூவ் ஆயிரும். தென் 3 வந்து லூப் ஆகும்போது, ஸோ 3 வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ லூப் இல்லாமல் எல்ஸில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக 4 வந்து பிரிண்ட் ஆயிருக்கும், 5 வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ 3 எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த லூப்பிங்கில் ஒய் லூப் பண்ணும்போதே நம்ம வந்துருக்கு. ஸோ 2 வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ண உடனே இந்த 2 இருக்க பொசிஷனில் அடுத்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் 4 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்ணி, ஸோ காலன் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் ரன் திஸ். ஸோ வி காட் 3.